நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 25 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்குறார். சுக்கிரன் 11க்குடைய சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். 9க்குடைய சூரியன் பாக்கியாதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 2க்குடைய சனி நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போது தனுசு ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கூட மிக சிறப்பாக பணிபுரிவார்கள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, நிம்மதியான ஒரு குடும்பம், சந்தோஷமான ஒரு நிலை. மற்றபடி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். ராகு பகவான் 5இல் இருப்பது ஒரு மைனஸ். பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை, வில்லங்கம் ஏதாவது வரக்கூடும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குலதெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. 5க்குடையவன் 6க்கு போயிட்டார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். மற்றபடி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப பிரகாசமாக போகும். அதே நேரத்தில் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வருகிறது. தந்தையால் அனுகூலம். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி உங்கள் தந்தைக்கு கூட சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தந்தையால் யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் ஏதாவது சொத்து பத்து தரணுமா, இல்லை பேங்க் பேலன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிரித்து தரணுமா, நகை நட்டு பிரித்து தரணுமா, இதெல்லாம் அவரால் ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்வீர்கள். நல்லதே நடக்கும். அதாவது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஒரு சிலர் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தான தர்மங்கள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். முயற்சி செய்யும் ஃப்ரெஷ் அன்பர்கள், வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவோடு பணியாற்றுவீர்கள். மற்றபடி சொந்த தொழில் செய்கிறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இப்படி தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்குங்க.
11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கேது இருப்பது சிறப்பு தான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல. அப்போ எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் பிறகு சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரத்தால் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. செவ்வாயும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இப்படி ஏதாவது கடை கட்டுவீங்க, கடைக்கு பெயிண்ட் அடிப்பீங்க, இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ண செலவு செய்யக்கூடிய சுப செலவுகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த அன்பர்களுக்கு, தனுர் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.